லாஸ்ட் vlogல சென்னை வந்தத பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பத்திரமா இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு பக்காவா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடமா சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் சென்ட்ரல் போயிட்டு அங்கிருந்து நம்ம சிஎம் இடத்துக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சு. என்ன இடம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஏரியா நேம் எல்லாம் நான் சினிமால அதிகமா கேட்டனால, இங்க வந்து அந்த ஏரியாலாம் பார்க்குறப்போ, இத நம்ம ஆல்ரெடி எங்கேயோ கேட்டுருக்கோம்ல, இல்ல ஆல்ரெடி நம்ம ஏதோ பார்த்துருக்கோம்ல அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு நான் போற வழியில வியாசார் பண்ண ஒரு ஏரியா பார்த்தேன். இது நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் அண்ட் ஆல்சோ கேட்டு இருக்கேன். சரி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம காலியா இருக்க மாலுக்கு போயிட்டு, காலியா இருக்க ஷோல மூவிய பார்த்துட்டு, அப்படியே அங்கிருந்து கேஎஃப்சி பக்கம் போயிட்டு ஏதாவது சாப்பிடணுமேனு சாப்பிட்டுட்டு நேரா ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். இந்த டைம் எனக்கு வரப்போ ஓரளவுக்கு இடங்கள் எல்லாம் தெரியுது. இன்னும் நிறைய டைம் வந்து எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரூமுக்கு வந்து உடனே பசங்க எல்லாம் பீச்சுக்கு போலான்னு பிளான போட்டோம். ஸோ நேரா ஆட்டோ புக் பண்ணி பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இங்க வந்து ஃபுட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணதை விட ஆட்டோக்கு இன்வெஸ்ட் பண்ணது தான் அதிகமா இருக்கு. அப்படியே ஆட்டோல போறப்ப சென்னையோட அழகான பில்டிங்லாம் பார்த்துட்டு பீச்சுக்கு வந்து பார்த்தா நைட் டைம்லயும் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சென்னையில நைட் லைஃப் தான் நல்லா இருக்கும்னு என்னோட சென்னை நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு டின்னர் முடிக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல ஹோட்டலா பாருங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து பிலால் போலான்னு முடிவு எடுத்தோம். நான் நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன் அங்க பன்னு தான் ஸ்பெஷல்னு. அப்புறம் பார்த்தா பன்னு மட்டும் இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு டே vlogல பார்க்கலாம். டாடா.